நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார் என்கிற வார்த்தையை எசையா வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். இறைவாக்கினர் எசையா வழியாக இறைவன் நமக்கு அடையாளப்படுத்திய அருமையான ஒரு காரியம், ஆண்டவர் கன்னிப்பெண்ணை அவர் தெரிந்தெடுத்து தன் திட்டத்தை நிறைவேற்றுவார். பாவமில்லாத, இதோ இந்த உலகத்தில் எந்த விதத்திலும் கரைபடாத ஒரு நபரை கடவுள் தெரிந்தெடுத்தார் என்று நாம் நினைக்கிற பொழுது அந்த தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடவும், அந்த தெய்வம் தெரிந்தெடுத்த என்னுடைய தாய் மரியாளினுடைய பரிந்துரையோடு பயணிக்கவும் நாம் முயற்சி செய்கிறோம். அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இன்று திருப்பாடல் 24 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே என்று எழுதப்பட்ட இந்த பல்லவியை பாடி துதித்து செபிக்கிறோம். ஆண்டவர் அமைதியாய் இருப்பவர் அல்ல, அவர் எழுந்தருளி செயலாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்விலும் அவரே எழுந்தருள்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற நமது நம்பிக்கை மிக பெரிது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்குள் பயணிப்போம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவர் அவரே என்று, கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டவர் இவரே என்று. இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வுக்கும் அடித்தளமிட்டவர் ஆண்டவர். நம்முடைய வாழ்வை எல்லா விதமான நன்மைகளால் அவர் நிறைத்தவர் ஆண்டவர். இந்த நல்ல தெய்வம் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சிந்தனை, சொல், செயல்களால் பாவம் செய்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போனோம். நம்மை மீட்டெடுத்து ஆண்டவருடைய மலையில் ஏற தகுதியுள்ளவர் நான் என்பதை அடையாளப்படுத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினராக நாங்கள் இருந்து உம்முடைய இரக்கத்தில் பயணிக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தந்தரலும். இயேசுவின் நாமம் எந்நாளும் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா